வெல்கம் டு ஐடா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். ப்ரூவ் தட் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் யூனியன் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் ஈக்குவல் டு பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு ப்ரூவ் பண்ணணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு LHS பார்ட்டில் எடுத்துக்கலாம். LHS பார்ட்டு A யூனியன் B டேஷ் யூனியன் C இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ் யூனியன் A யூனியன் B யூனியன் C டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். இதில் LHS பார்ட்டில் ரெண்டு பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து A யூனியன் B dash union C intersection A intersection B dash intersection C dash. இப்போ நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் கான்செப்ட் ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கலாம். A is the subset of A union B. அதே மாதிரி A intersection B is the subset of A. இதில் வந்து Aயோட A intersection B ஸ்மால் செட்டு, A union B லார்ஜ் செட்டு. அப்போ ஏன்ற செட்டோட இன்டர்செக்ஷன் பி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏன்ற செட்டோட பியை வந்து யூனியன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கொடுத்துருக்க சம்மை நம்ம பார்த்துக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் சப்செட் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி. இப்போ நம்ம கொடுத்துருக்க சம் படி நம்ம எழுதணும்னா ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி is the intersection of A intersection B dash intersection C dash. இது ரெண்டுலேயும் வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது இதில் ஸ்மாலர் செட்டு தான் ஆன்சர் ஆகும். எது ஸ்மாலர் செட்னா இன்டர்செக்ஷன் பார்ட் A இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது LHSல உள்ள செகண்ட் பார்ட் A யூனியன் B யூனியன் C dash intersection B dash intersection C dash. இதில் ரெண்டுலேயும் காமனாக C dash இருக்குது. ஸோ C dash is the subset of B dash intersection A union B union C dash and B dash intersection C dash is the subset of C dash. கொடுத்துருக்க சம் படி நம்ம எழுதணும்னா B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ் இன்டர்செக்ஷன் A யூனியன் B யூனியன் C டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது இதில் ஸ்மாலர் பார்ட்டு தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். இன்டர்செக்ஷன் தான் ஸ்மாலர் ஒன், யூனியன் வந்து லார்ஜர் ஒன். செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் பார்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ LHSல உள்ள A யூனியன் B டேஷ் யூனியன் சியும் A இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். அதே மாதிரி அடுத்த பார்ட்டில் உள்ள A யூனியன் B யூனியன் C டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கிறோம். A யூனியன் B டேஷ் யூனியன் C இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். நெக்ஸ்ட் பார்ட்டு யூனியன் A யூனியன் B யூனியன் C டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். இப்போ இந்த இடத்துல வந்து திட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உள்ள லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு A இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ் யூனியன் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் உள்ள ரைட் ஹேண்ட் சைடு B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். இப்போ ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கும்போது இந்த யூனியனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மாலர் ஒன்னை லார்ஜர் ஒன்னை எடுக்கணும். யூனியன் எடுக்கும்போது லார்ஜர் ஒன். ஏன்னா இங்கே வந்து A இன்டர்செக்ஷன் B டேஷ் இன்டர்செக்ஷன் C டேஷ். அப்போ இன்னும் இன்டர்செக்ஷன் ஏயோட இன்டர்செக்ஷன் இருக்கும்போது அதோட எலமெண்ட் கம்மியாகும். ஸோ இது ரெண்டில் உள்ள லார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B டேஷ் intersection C dash. This is the RHS part. Hence proved. Thank you, students.